أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور. الخالق البارئ المصور له الأسماء الحسنى. يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عليه الصلاة والسلام: إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها
وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய நேயர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலுக்காக இன்றைக்கு ஷுரைக் அப்துல் காதர் என்பவரை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். டாக்டர் அப்துல் காதருடைய மகன் ஷுரைக் என்கிறவர் 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு 12 வயது மாணவர். அவர் நம்முடைய அக்கறை பற்றி இஸ்லாமிய அழைப்பு வழிகாட்டல் மையத்தின் மாணவர்கள் பிரிவு தலைவராக இருந்து மாணவர் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். அவரோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்று வைக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடிக்கிறோம். இன்றைய கலந்துரையாடலுடைய கருப்பொருளாக நாங்கள் எடுக்கக்கூடியது, இன்றைக்கு மக்கள் மிகவும் அவசியம் அடையாளப்படுத்தப்பட்டு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஷியாயிஷ கொள்கையை பற்றி, அதனுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சிகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடுறதுக்கு இங்க ஒன்று கூடிக்கிறோம். ஏன்னால் மற்ற கொள்கைகளை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் இருந்து பிரிந்திருக்கக்கூடிய, இஸ்லாத்தை அழிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கொள்கைகளை மக்கள் இலகுவாக அடையாளம் காண்றாங்க. இந்த ஷியாவை மட்டும் அடையாளம் காண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை சிக்கல் ஒன்று இருக்கு. அதாவது ஷியாக்கள்கிட்ட தக்கியாங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால அவங்க ஷியா கொள்கையை வெளிப்படையில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நின்று கருவறுக்கக்கூடிய ஒரு கொள்கை அவங்கள்ட்ட இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கொள்கையாக இருக்கிறதுனால இதை மக்களுக்கு நாங்க அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மாணவர்களும், படிக்கக்கூடிய மாணவர்களும் மிஸ்டர் ஷுரைக்க போல இதுல ரொம்ப ஆய்வுகளை இறங்குறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்கிறத உணர்த்துக்கிறதுக்காக வேண்டிய இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாணவர் ஷுரைக் அவர்களே, இன்றைக்கு இந்த கலந்துரையாடல நாங்க ஷியாக்களுடைய அந்த வளர்ச்சி, அவர்களுடைய திட்டங்களை பற்றி நாங்க இன்றைக்கு பேசுறதுக்கு இருக்கிறோம். இந்த ஷியாக்களுடைய தோற்றம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது, அது ஆறால ஆரம்பிச்சது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று சற்று சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஷியாக்களை பத்தி இப்ப நாம சொல்லிட்டு போக, ஷியாக்கள் என்கிற அந்த சொல்பதம் என்னத்தை குறிக்குதுண்டா ஆதரவாளர்கள். ஆதரவாளர்கள் என்கிறது ஷியத்து அலி, அதாவது அலியுடைய ஆதரவாளர்கள் எனப்படுகின்ற சொற்பதத்திலிருந்து திரிவுபட்டது. ஷியாயிசம் தோற்றம் பெற்ற காலகட்டத்தில் இஸ்லாமிய ஹிலாஃபத் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல மேற்குல மொரோக்கோ பாலைவனம் மற்றும் கிழக்குல இந்தியா, ஆப்கானிஸ்தான் போன்ற பல பல பிராந்தியங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும், இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு காலத்திற்கு காலம் யூதர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஷியாயிசம் என்கிற நூல்ல முன்னுரை எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிறாங்க, இந்த ஷியாயிசத்தை உருவாக்கினது அப்துல்லா இப்னு சபஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூதன் தான். நமக்கு தெரியும், யூதர்கள் எப்பயும் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். இந்த சூழ்ச்சி எவ்வாறு அரங்கேறிக்கண்டா, அவன் யமன்ல நிறைய பேரை விசாரிச்சு பாத்திக்க இஸ்லாமிய வெற்றிக்கு என்ன காரணம் என்று விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டு, எப்படின்னா இஸ்லாத்துடைய வெற்றி காரணம் இஸ்லாமியர்கள் அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, எல்லா முஸ்லிம்களும் பின்னப்பட்ட கயிற்றை போன்றவர்கள், அவங்க ஒருவருக்கு ஒருவர் பின்னி பிணைந்து ஒற்றுமையா இருக்கணும். அந்த தாரக மந்திரத்தை முஸ்லிம்கள் அந்த காலகட்டத்தில் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு முறை சொல்லாங்க, எப்படின்னா திர்மிதியில பதிவாகி இருக்கக்கூடியது, அதே நேரம் புகாரிலையும் பதிவாகி இருக்கக்கூடியது, என்னுடைய உம்மத்தில் மிகவும் சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டில் வாழக்கூடியவர்கள் என்று. எனது நூற்றாண்டுங்கிறதுல இருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடிய ரசூலுல்லாஹ் பிறந்த 570ஆம் ஆண்டுக்குரிய நூற்றாண்டு என்று நாம கூற முடியாது. அதாவது 4ஆம் நூற்றாண்டு, மன்னிக்கணும் 6ஆம் நூற்றாண்டு. பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்ப அவருக்குரிய ஆட்சி கிடைத்ததோ அந்த நூற்றாண்டை தான் இது குறிக்குது இந்த சொற்பதம். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னா, கிறிஸ்துவுக்கு பிறகு 623ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து கொண்டிருக்குது. அந்த நூற்றாண்டு காலத்துல இஸ்லாம் பல பல பிரதேசங்களுக்கு சென்று கொண்டிருக்குது. அப்படி செல்ல வச்சவங்க ரசூலுல்லாஹ்வோட உத்தம தோழர்கள் சஹாபாக்கள்.
தோற்கடிக்கிறது தான் அப்துல்லா இப்னு சபாஹ்ர முக்கியமான பணியா இருந்துச்சு.